தற்போதைய செய்தி, முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக உதயநிதி அவர்களின் பேச்சுக்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் நம்மோடு தற்போது பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மேடம் வணக்கம். உதயநிதி அவர்களோட பேச்சு பல்வேறு தரப்பில் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. இப்படி ஒரு பேச்சு ஒரு அரசியல் தலைவரிடமிருந்து யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இது பற்றிய உங்கள் கருத்து என்ன மேம்? கருத்து நேற்றே நான் ரொம்ப கடுமையாகவும் வன்மையா பதிவு செய்திருக்கிறேன். இது நான் ரொம்ப கவலையாக பார்க்கக்கூடிய ஒன்று. அரசியல்ல பெண்களை மிக இழிவாக பேசுவது, பெண்களை தொடர்பு படுத்தி பேசுவது, அவர்களுக்கு எங்கேயுமே சம்பந்தம் இல்லைனாலும் அவங்களை சம்பந்தப்படுத்தி பேசுவது, இவை எல்லாமே அதிகரித்து வருகிறது. அதுல குறிப்பா பெண் தலைவர்கள் இதுல அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன எடுத்துக்கிட்டுனா கூட உடனே அவங்க ஒரு கருத்து சொன்னேன்னா அந்த கருத்தை எதிர்க்காம உடல் மொழிய அவர்களின் அந்த பாடி ஷேம் பண்றது, இது எல்லாமே ட்விட்டர்ல உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அது நிறைய நாட்கள் நான் இத ஏன் தலைவர்கள் இதை அனுமதிக்கிறார்கள், தலைவர்கள் இது மாதிரி போடாதுங்கன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நான் நிறைய நினைச்சிருக்கேன். இல்ல நானே பல நாள் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு கருத்தை நான் வலிமையா சொன்னேன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல மாட்டாங்க. ஒரு பெண் என்ற முறையில அவர்களை உடலை கிண்டல் பண்ணி போடுவது, கேலி பண்ணி போடுவது, இந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்பதுல நான் ரொம்ப குறியா இருக்கிறேன். அது நேற்று நீங்க காவிரியில நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும்பொழுது அதோட கவலை அங்க தெரிஞ்ச மாதிரி இல்ல. எதிர்கட்சி ஆயிட்டாங்க, அவங்களை எப்படி விமர்சனம் செய்யணும்ன்ற உள்நோக்கு மட்டுமே இருக்கிற அரசியல் நல்ல அரசியல் அல்ல என்பது எனது கருத்து. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி மேம். நன்றி.